சந்திரன் 1 டிகிரி, மாந்தி 13 டிகிரி, லக்னம் 10 டிகிரி. இதனுடைய தாக்கத்தை யாராவது ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல. நடக்கிறது குரு திசையில சூரிய புத்தி. இன்றைக்கு கோச்சாரத்தில் குருவும் சூரியனும் 7க்கு 7. இதுதான் நான் பலனெடுக்கும் முறை. வித்தின் 2 செகண்ட் வந்தவருக்கு பதில் சொல்லி அனுப்பியாச்சு. வேற எந்த கேள்விக்காகவும் அவங்க வரல. ஒரு ஜாதகத்தை நம்மிடம் நம்மளை பார்க்க வருகிற நபர் எடுத்து வைக்கும் உடனே இந்த சந்திரநாடி என்ற டூல், இந்த மந்திரம் அப்படி பட்டுன்னு கண்ணாடி மாதிரி பார்த்த உடனே இதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று எங்களால் சொல்ல முடியும். அதுவே சந்திரநாடி என்று எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரிய பொக்கிஷம். அந்த ஜாதகத்திற்கு மீண்டும் ஒரு சொல்கிறேன், மகர லக்னம், லக்னம் 10 டிகிரி, மாந்தி 13 டிகிரி, சந்திரன் 1 டிகிரி. இன்றைய கோச்சாரத்தில் சந்திரன் 15 டிகிரி, மாந்தி அதே போல 13 டிகிரி. ஆச்சுங்களா? என்ன சொல்ல வரட்டு தெரிஞ்சிருச்சா? ரைட். இதுதாங்க 2 நிமிஷத்துல அவங்க 2 பேரும், அதாவது ஒருத்தருடைய அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுடைய ஜாதகம் அது. இப்ப பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். அவங்க 2 பேருக்கு கண்ணிலையும் தண்ணி மாளா தண்ணி ஓடுது. ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் எதையும் சொல்லல. என்னுடைய குலதெய்வம், அவங்க வந்திருக்கூடிய குலதெய்வம், எங்களது உச்சிஷ்ட மகா கணபதியின் நாமத்தை ஒரு முறைக்கு 100 முறை எடுத்து சொல்லி எனது தோள்பட்டையில் எனது குலதெய்வத்தை உட்கார வைத்து அந்த முறையில் எனக்கு நான் என்ன பதில் சொல்லணுமோ அதை சொல்லு, அதுக்கு எனக்கு கொடு, அந்த மாதிரி வணங்கி அந்த மாந்தியாகப்பட்ட கிரகம் சந்திரனை தொழுவதற்கு இன்னும் குறைந்தது ஒரு 10 நாள் கோச்சாரம். அந்த இதில் எடுத்துங்க. இன்னும் ஒரு 10 நாள் இவர் தீவிர மருத்துவ சிகிச்சையில் இருக்க வேண்டும். இவர் அன்கான்சியஸ் ஸ்டேஜ். எந்த ஒரு நிகழ்வும் இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு எல்லா இதையும் பார்த்துட்டு எங்களால முடியாது, நீங்க மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்ட ஜாதகர் என்னை பார்க்க வந்தோடனே பையனுக்கு நாங்க என்ன சாப்பாடு கொடுக்கலாம், பையன் எந்திரிச்சு ஓடுவானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இங்க கொடுத்திருக்கிறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக அந்த சம்பந்தப்படுத்தி பார்ப்பதற்கு சந்திரநாடி என்ற அருமையான விஷயம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் அதை பயன்படுத்தி சொல்லப்பட்டது. நீங்க இன்னொரு 10 நாள் மருத்துவ சிகிச்சையில் தான் இருந்தாலும் அவரை வச்சிருக்கணும். இப்போதைக்கு அவரால் எதுவுமே இயங்க முடியாது, இன்க்ளூடிங் அவருடைய செயலை அவரை செய்ய முடியாது. யூரின் அது பாட்டில் போயிட்டே இருக்கு அன்கண்ட்ரோலா. ஆக மொத்தம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது 10 நாள். என்னுடைய கணக்குப்படி இன்னும் 10 மணி நேரம். அது அவங்களுக்கு சொல்ல கிடையாது. காரணம், அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. மருத்துவம் பாருங்க. ஆக சந்திரநாடியில் ஒரு ஜாதகர் தன்னுடைய அடுத்த இலக்கை அடைவதற்கும் தன்னுடைய உயிர் எப்போது பிரிவதற்கும் அந்த மாந்தி என்ற கிரகம் எங்களுக்கு மிக கணக்கச்சிதமாக இதைத்தான் செய்ய போகிறது என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிகளால் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அந்த ஜாதகத்தை முடித்து விட்டு வந்தேன். சரி, இந்த நிகழ்வு சந்திரநாடிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் இந்த சந்திராஷ்டமம் ஒன்று வரும். சந்திராஷ்டமங்கிறது சந்திரநாடிகள் எப்படி பார்க்கறது? ஏன்னா ஒரே இடத்துல தான் சந்திராஷ்டமம் அமையும். ஒரே நிகழ்வு தானே வரணும், இல்லை மாறி மாறி வருமா? வராது. மாறி மாறி வருமா, ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் நமக்கு தெரிந்த பதில். ரைட்? அல்ல. சந்திரன் அஷ்டமம் ஆகின்ற ராசிநாதன் எங்கு உள்ளார், அந்த மாதத்தில் எங்கு உள்ளார், அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறார், அதை பொறுத்தே மாறுகிறது. ஒரே மாதிரி இருப்பதே அல்ல. ஒரே மாதிரி இருந்துட்டா சந்திரநாடி ஒரே பதில் தானே கொடுத்தாகணும். கொடுக்காத ஒரே பதில்.
அவர் லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்கும் போதும் அருமையான பலன். ஜாதகரை ஒன்றுமே பண்ணார், அருமையா அவர் வேலையை செய்யலாம். 6, 8, 12 இருக்கும்போது அந்த பாவ சம்பந்தப்பட்ட அந்த காரக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் தொடாமல் இருப்பதும், மற்ற இடங்களில் அவர் பயணிக்கும் பொழுது அந்த காரகரகத்தின் அந்த பாவகிரகத்தின் காரகத்துவங்களை மிக சரியாக துல்லியமாக பயன்படுத்தினால் வெற்றி அடையலாம் என்பதும், சந்திர நாடியில் சந்திராஷ்டமம் என்ற அருமையான விஷயத்தை நாங்கள் உணர்ந்து பார்த்தால் மட்டுமே தெரியும். ஏதோ நாங்கள் சொல்வதனால் உங்களுக்கு அது புரியாது. நிச்சயமாக அதை ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தில் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், ரைட்? நீங்க எத்தனை பேருக்கு சந்திராஷ்டமம்? யாருக்கா கை தூக்குங்க. சந்திராஷ்டமம் யாருக்காவது? சரி, ரைட். ஐயாவுக்கு, ரைட். ஐயா சந்திராஷ்டமம். இன்னைக்கு உங்க கிரகம் என்னங்க ஐயா? சரி சரி, இன்னைக்கு போராட்டம், இன்னைக்கு சந்திராஷ்டமம். சரி, குரு இன்னைக்கு எங்க இருக்க? மேசத்துல. உங்க லக்னத்துக்கு, சரி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல, சரிங்களா? ராசி 12ஆம் இடம். உங்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நிகழ்வுகள் ஏற்பட்டது, சந்திராஷ்டமத்தால் நீங்கள் எப்படி அனுபவிச்சீங்க ஆச்சுங்களா? நிகழ்வு துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஈவினிங் உங்களுக்கு 6 நம்பர் 6 மணிக்கு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், எனக்கு நீங்க சொல்லுங்க. அதே போல நான் சந்திக்கின்ற விஐபிக்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் கடந்த மாதம் இப்போ 20 நாளுக்கு முன்னாடி நம்ம தங்கப்பண்டியன் ஐயானுடைய ஜாதகத்தை போட்டு வச்சிருக்கிறேன். ஐயானுடைய அவர்கிட்டையும் கேட்டு டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் வாங்கிக்குவேன். ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நட்சத்திரத்தை கேட்பேன், அவர் சொல்லிட்டார். அதே போல நமக்கு எல்லாத்துக்கும் பரிட்சயமான கரூர் சூரியனார் சவுந்தரராஜன் ஐயாவுடைய ஜாதகத்தையும் அவருக்கு எப்பெல்லாம் ஃபோன் பண்ணி நான் பேச விரும்புகிறோனோ அப்பொழுது 2 நிகழ்வுகளை அவருக்கு சொல்லுவேன். ஐயா, நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க, இது நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெளிவாக கொடுத்த உடனே, சபாஸ், அருமையான பதில் சார், இன்னைக்கு தான் சார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா டேட்டாஸோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தங்கப்பண்ணன் இதுவரைக்கும் பேசல, பேசும்போது நிச்சயமாக சொல்லுவேன். அவர் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சொல்லுவார். அதே போல நமது நிகழ்ச்சியின் தலைவர் ராஜா சங்கர் ஐயருடைய நிகழ்வுகளும் ஒவ்வொரு விஐபியுடைய நிகழ்வுகளும், இந்த நகர்வுகள், இந்த செயல்கள், இந்த நாளில் அவரை சந்திக்கும் நாள் இதுதான் சார் நடக்கும். மிக முக்கியமான டூல் சந்திரநாடியில் நான் பார்ப்பது, தங்கப்பண்டியன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுப்பெற்றுள்ளதோ அந்த ஸ்டைலிலேயே சொல்லுவார் என்றால் உண்மை, 100க்கு 100 உண்மை. எனது ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் மிக அருமையான இடத்தில் உள்ளது. நான் பார்ப்பது முதலில் எடுத்தவுடன் சனியைத்தான் பார்ப்பேன், தொழிலைத்தான் பார்ப்பேன். அவருக்கு எப்படி தொழில், இன்றைக்கு தொழில்களை எப்படி செய்யும், தொழில் எப்படி, அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நான் பார்த்த ஒவ்வொரு ஜாதகத்திலும் சரி, இன்னைக்கு சனி வக்கரத்தில் 6 டிகிரி, சரிங்களா? அதே மாதிரி நான் பார்த்து பலனெடுத்த ஜாதகத்தில் எனது மனைவியின் ஜாதகத்தில் சனி சிம்மத்தில் வக்கரம் 6 டிகிரி. ஃபர்ஸ்ட் நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம், அப்புறம் மற்றவங்க சொல்லும் போது அப்படி உடம்பு புல்லரிச்சிருங்க. அற்புதமான நிகழ்வு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக அரசு உத்தியோகத்தில் மாறுதலே கிடையாது. மாறுதல் அருமையாக அதற்குண்டான வேலை நடந்து கொண்டுள்ளது. சனி வக்கரம் இங்கே ஜனஜாதகம் கோச்சாரத்தில் கரெக்டா 6 டிகிரி வரும்போது அப்படியே டச் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்ஃபருக்கான விஷயம் அப்படியே பூ போல நவந்து அந்த விஷயத்தை கடந்து இன்னும் அடுத்த இந்த விடுமுறை கழித்து புதன்கிழமை வியாழக்கிழமை வருவதாக உள்ளது. ஆக நிகழ்வுகள் துல்லியமாக சந்திர நாடியில் எடுக்கலாம் என்பது என்னுடைய எங்கள் குருநாதரின் வழிகாட்டுதலின் பேரில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நமது எங்களது கௌரவ தலைவர் டாக்டர் ஐயா நேற்றுக்கு ஒரு ஜாதகம் எனக்கு அனுப்பினார். நான் எல்லா மீட்டிங்ல தாங்க சொல்லுவேன், எனக்கு நான் என்ன பார்க்குறேன், எனக்கு என்ன நடந்தது, எப்படி விஷயம், இதை ரெஃபரன்ஸ் நம்ம விதிகள் அதெல்லாம் அப்புறம் நம்ம எடுக்கிற எடுப்பு, இதை சந்திச்சேன், இதை செஞ்சேன், ஊர்ஜிதமா இந்த விதி இது பயன்படுது, இது இப்படி சந்திர நாளில தான் இப்படி செய்யறோம். எனக்கு அனுப்பிட்டு, சார் உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்பியிருக்கேன், நீங்க எனக்கு பார்த்து சொல்லுங்க, சந்திர நாடியில் நீங்க பூந்து விளையாடுவீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை டாக்டர் ஐயாவுக்கு.
அவருக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஆணிவேர் எனக்கு தெரியும். சரியா டியூன் பண்ணி மிதுன லக்னம் 11ஆம் இடத்தில் கோச்சாரராக 0 டிகிரி, இன்னைக்கு 0.25 டிகிரியில பயணிச்சுட்டு இருக்காரு ராகு. ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்டு டு மீனம் இல்லைங்களா? இதனோட நிலை 11ஆம் இடத்தில் அவருக்கு புதன். ஸோ புதன் மீது ராகு கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி நான் பேசும்பொழுது, ஐயா உங்களுடைய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர் ஆன பின்னாடி பென்ஷன் தொகையில உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த பொழுது ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல மிஸ்டேக் ஆகி அது இப்போ பிரச்சனையாக உள்ளது என்று. ஆம், புதன் ராகு, புதன் மீது ராகு, புதன் டாக்குமெண்ட், ராகு பிரச்சனைக்குரிய கையெழுத்து, தொந்தரவான நிலைகள், இதுதாங்க பிரச்சனை அப்படின்னா. ஆமாங்க, நீங்க சொன்னது சரிதாங்க. சரி, எனக்கு எப்ப தீர்வாகும்? அது அப்பா கேட்டீங்க. நேற்று கொடுத்தது எனக்கு சார்ட்ல ஜாமக்கோளாறு எடுத்து, அந்த சார்ட்லையும் சரி, இன்றைக்கு அதே 11ஆம் இடத்தில் குரு வக்ரம் 18 டிகிரி, இங்கே புதன் துலாத்தில் அவருக்கு 16 டிகிரி, 16 26 16. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், தவறான டேட்டாஸ் கொடுக்கக்கூடாது. ஆம், அதாவது கோச்சாரத்தில் 2 டிகிரி, புதன் ஜனனத்தில் 26 டிகிரி, குரு 18 டிகிரி. ஆக குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அவர் நேரடி தொடர்பில் இங்கே கோச்சார புதனை சந்திக்க போகிறார். அவருக்கு இந்த பிரச்சனை தீரப்போகிறது. ராகுவும் மாறி கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துக்கு போக போகுது. உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு உண்டான பணம் நிச்சயமாக திரும்ப கிடைக்கும். நீங்கள் மீண்டும் ரீஇம்பர்ஸ்மெண்ட், திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்று பதில் உரைக்கப்பட்டது. ஸோ எனக்கு கொடுக்கப்படும் இந்த சந்திரநாடியுடைய அலசல், இனி சந்திரநாடி என்ற விஷயத்தை மட்டுமே நான் எடுத்து பயணிக்க உள்ளேன் என்றால் அவ்வளவு சிறப்பான விஷயங்க. நேற்று 11 மணிக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதே போல காலேஜ் ப்ரொஃபஸரு, அவங்க மிஸ்ஸஸ் பிரிவினை, சரியா 2 பேர்த்துக்குமே 10 குடையனுடைய புத்தி நடந்து கொண்டுள்ளது. திசை என்னவாக இருக்கட்டும், 1 6 10 என்ற திசைகளில் பயணிக்கும் பொழுது இருவரும் பிரியலாம் என்ற விதியோடு விளையாண்டு கொண்டிருக்கும் வேளையில் நான் சந்தித்தவுடன், இன்று 4 மாசம் வருங்க, 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்து ஓடுவீங்க. அவர் அருமையான ஒரு இன்ஜினியரிங் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். அவங்க மிஸ்ஸஸும் எம்எஸ்சி, நல்ல படிப்பு படிச்சவங்க, ஒரு குழந்தையும் இருக்கு. சந்திரநாடிங்கிற டூல் தான் எனக்கு அருமையா அப்ளிகேஷன் பண்ண கொடுத்தது. அவசரப்படாதீங்க, கோர்ட்ல கேஸ் போடாதீங்க, இன்னும் ஒரு 4 மாசம் பொறுங்க, சேர்ந்து வாழுவீங்க என்று சொல்லி அவர்களுக்கு நல்வழிப்படுத்தப்பட்ட எனக்கு கிடைத்த அருமையான சிறப்பான ஒரு விஷயம் சந்திரநாடி என்பதை சொல்லி உங்களிடம் விரைவில் நன்றி வணக்கம்.